Okay, ma'am. We'll see now statistical library. So statistics அப்படின்றது ஒரு காமன் லைப்ரரி. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் லைப்ரரி. இப்போ நீங்கள் வந்து இம்போர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஸ் அப்படின்னும் ப்ளேஸ் பண்ணலாம், இல்லை இம்போர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து ஒரு லைப்ரரியை நம்ம வந்து 4 வேஸ்ல வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் we will start simply வந்து இம்போர்ட் மெத்தட் மட்டும் வச்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக் லைப்ரரிக்குள்ள we have lot of the functions. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாட், இப்போ நான் வந்து எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாட் மீன். ஓகேங்களா? ஸோ இப்போ மீன் ஆஃப், இப்போ இந்த டேட்டா ஃப்ரேம்ல இருக்க ஏஜுக்கு வந்து இட் இஸ் கால்குலேட்டிங் மீன், மீடியன், மோட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இது எல்லாமே இப்போ வந்து எனக்கு இது கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ பேசிக்கலி இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்ற ஒரு கால் லைக் வந்து ஸோ மீன், மீடியன், மோடு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது எல்லாமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ளே இருக்க ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ வி ஆர் இம்ப்ளிமெண்டிங் இட் ஃபார் என்ன காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் அப்படின்னு ஒரு காலம் இங்கே கிடையாது. ஸோ ஃபண்டமெண்டலாக இப்போ ஏதாவது ஒரு நம்பர்டு காலம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர்டு காலம்ஸாக ஏதாவது இருக்கா? we have everything is like இந்த நார்மல் காலம்ஸாக இருக்கு. மேபி வேணா we can use index அப்படின்ற ஒரு காலம்க்கு வந்து வேணா we can add up. ஏன்னா நம்பர்டு காலம் இந்த பர்டிகுலர் டேட்டா செட்டை நம்ம கிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் தான் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு காலம். ஸோ we can add for index. ஸோ இண்டெக்ஸ் அப்படின்ற காலத்துக்கு ஐ எம் ஆடிங் த மீன், மீடியன், மோட், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ இந்த பர்டிகுலர் okay, we need one more parenthesis in everywhere. Just a minute. Okay, ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் காலமோட மீன், மீடியன், மோட் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த 4 பேராமீட்டர்ஸும் எடுத்து வந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் வே இதுதான் டைரக்டாக வந்து இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can make use of import as keyword with the as keyword. as keyword போடுறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is defaultly வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மேட். instead of typing statistics we can make use of as keyword. அப்போ st டாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கால் பண்ணிக்கலாம். புரியுதா டிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? இது வந்து உங்களுக்கு alias name அப்படின்னு சொல்லுவோம். we can implement a library with the alias names. ஸோ as keyword போட்டுட்டு பண்ணீங்க, அவுட்புட் வந்து உங்களுக்கு சிமிலர் தான். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா instead of using the statistics we can make use of as keywords. then we have one more format which is called as 4 formats இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் import statistics, import as keyword, from statistics import star, from statistics import star. Are you able to understand what I am doing? import star அப்படின்னா என்னப்பா, எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லைப்ரரியில இருந்து எடுத்துட்டு வந்துட்டோம். அப்போ you don't have to use this st டாட்ன்ற கான்செப்டே ரெக்வயர்டு கிடையாது. புரியுதா? டிஃபால்ட்டா அப்போ இந்த லைப்ரரிஸ்ல இருக்க இந்த கிளாஸ் இஸ் a collection of methods. ஓகேவா? அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு லைப்ரரி, அதுல வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அப்போ இருக்கிற எல்லா மெத்தட்ஸையுமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து நம்ம வந்து எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்றது தான் அந்த இம்போர்ட் ஸ்டாரோட ரெப்ரசன்டேஷன். ஸோ வி ஆர் இம்போர்ட்டிங் ஸ்டார் அப்படின்றதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இம்போர்ட் ஸ்டார். இதுல இன்னொரு அடிஷனல் அட்வான்டேஜ், இம்போர்ட் ஸ்டார் அப்படின்றது வந்து if it is a small library then it is perfect. ஓகேங்களா? அதே வந்து இப்போ pandas, numpy, matplotlibலாம் பண்ணீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். இப்போ மெமரி வந்து தேவையில்லாம வேஸ்டேஜ் ஆகும். அப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல how we have to implement this அப்படின்னு பார்த்தீங்கன்னா from
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதில் எனக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் தேவையோ அந்த மெத்தட்ஸை மட்டும் நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இம்போர்ட் மீன் மீடியன். நான் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த மெத்தட்ஸை மட்டும் நான் இப்போ வந்து கால் பண்ணிக்கிறேன். புரியுதா எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ அப்போ அன்வான்டாக இருக்கிற எந்த ஒரு மெத்தட்ஸும் உங்களுக்கு வந்து இப்போ இதில் லோட் ஆகாது. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் 4 மெத்தட்ஸில் எந்த மெத்தடை வேணாலும் எந்த லைப்ரரியில் வேணாலும் உங்களுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியணும். ஸோ இதில் எந்த ஒரு கண்டெக்ஸ்ட் வேணாலும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு லைப்ரரி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக இந்த ஒரு 4 ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி மட்டும் தான் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும் பைத்தானில். அது எந்த ஒரு லைப்ரரியாக வேணாலும் இருக்கலாம், அது எந்த மெத்தடாக வேணாலும் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் லைப்ரரி நேம், அடுத்து அலியாஸ் நேம், அடுத்து இம்போர்ட் ஸ்டார், அடுத்து வந்து ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் நேம்ஸ். புரியுதா லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ இதுதான் வந்து the fundamentals ஆஃப் லைக் வந்து உங்களுக்கு ஸ்டாட்ஸ் லைப்ரரியும் இதுதான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக இப்போ நீங்கள் வந்து இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி லைப்ரரிக்குள்ளே ஆட் பண்ணலாம் அப்படின்ற கண்டெக்ஸ்ட்டும் இதுதான். இதை பேஸ் பண்ணி தான் ஆட் பண்ணலாம்.